ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 118வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆம் தேவஜனமே, கர்த்தர் நம்மை கேட்டுதான் நம்முடைய நெருக்கத்திலிருந்து அவர் என்ன செய்கிறாராம், நம்மை விடுவிக்கிறவராய் விசாலத்தில் வைக்கிறவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், 38 வருஷமாய் வியாதியஸ்தனாய் பெதஸ்தா குளத்தருகே இருந்த மனுஷனை பார்த்து எழுந்து நடவென்று கர்த்தர் சொல்லவில்லை, மாறாக நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று முதலில் கேட்கிறார். ஆம், இன்றைக்கு கர்த்தர் நம்மை கேட்டுதான் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட சூழலிலே இருக்கிறோம்? இன்றைக்கு அந்த வியாதிக்காரன் என்ன சொன்னான்? இந்த குளம் கலங்கும், அப்பொழுது தேவதூதர்கள் வருவார்கள், சுகம் கிடைக்கும், என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு புலம்பல் ஆகமத்தை அந்த நாளிலே அவன் வைத்திருந்தது போல நாமும் இந்த நாளிலே பேசாதபடிக்கு, இதோ கர்த்தாவே உங்க சித்தத்தின்படியாய் என்னை சுகமாக்குங்க, உங்க சித்தத்தின்படியாய் என்னை விசாலத்துல வைங்க, உங்க விருப்பத்தின்படியாய் என் நெருக்கத்தை மாற்றுங்கன்னு நீங்க கேளுங்க தேவஜனமே. ஆம், ஆபிரகாமுக்கு கூட கர்த்தர் அப்படித்தானே சொன்னார், நீ இந்த தேசத்தின் எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ அம்மட்டும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை கேட்டுதான் நம்மை விசாலத்திலே வைப்பார். எனவே கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கிற பொழுது என்ன கேட்க வேண்டும், என்ன பதில் சொல்ல வேண்டும், எனக்கு என்ன தேவையா இருக்கிறது என்பதை கர்த்தரிடத்திலே தெளிவாய், ஜெபத்திலே தெளிவாய் சொல்லுங்கள் தேவஜனமே. குழப்பிக் கொண்டிருக்காதீர்கள், பாரத்தையே எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாதீர்கள். ஒரு பிரச்சனை வந்ததா, ஒரு நெருக்கம் வந்ததா, அந்த நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குங்கப்பா, உங்க ஒருத்தரால தான் என்னை இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்க முடியும், எனவே இந்த பிரச்சனைக்கு எனக்கு இப்படி ஒரு முடிவை கொடுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்திலே கேளுங்கள். நிச்சயம் கர்த்தர் நெருக்கத்தை விசாலமாய் மாற்றுவார். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல அப்பா, எங்களை கேட்கிற தேவன், நெருக்கத்திலே கூட ஆண்டவரே அப்பா, நாங்கள் பாவத்து நிமித்தமாக உம்மை கோபப்படுத்தினது நிமித்தமாக வந்த நெருக்கங்களா இருந்தாலும் கூட கர்த்தாவே, மனுஷர்களினால் வரக்கூடிய நெருக்கங்களா இருந்தாலும் கூட எல்லாவற்றிலும் நாங்கள் என்ன ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எங்கள் வாயின் உத்தரவை எதிர்பார்த்து காத்திருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை ராஜா, இதன் மூலமாக நீர் எங்களுக்கு விளங்க பண்ணினதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து இந்த நாளை தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.